திருப்புவனம் இளைஞர் மரணம் வழக்கு தொடர்பாக 5 காவலர்களுக்கு 15 நாள் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். தொடர்ந்து இந்த ஐந்து காவலர்கள் யார் யார், அவர்கள் மீது தற்பொழுது பதியப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன? கண்டிப்பாக திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலில தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்தவர் தான் அஜித்குமார். இவர் கடந்த வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு மதுரையில இருந்து வந்த பக்தர்களிடம் காரில் வைத்திருந்த 9.5 பவன் தங்க நகையும் 2500 ரூபாய் இவர் திருடியதாக கூறி அந்த கார்ல வந்தவங்க காரின் உரிமையாளர் கோவில் திருப்புவனம் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கவே அதற்காக இவரை விசாரிக்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை இவரை திருப்புவனம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அந்த விசாரணையின் போது சனிக்கிழமை இவர் இறந்துறாரு. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலையிலையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில அவருடைய உறவினர் மக்கள்கள் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்தாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா 6 காவலர்களை மாவட்ட கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் உடனடியா சஸ்பெண்ட் பண்ணார். அது யாருன்னா தலைமை காவலர் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன் மற்றும் டெம்போ டிராவலர் ராமச்சந்திரன் உட்பட 6 பேரையும் கைது பண்ணாங்க. அந்த 6 பேருக்கு அந்த கைது பண்ணதை தொடர்ந்து ஒரு எஃப்ஐஆரும் தற்போது போடப்பட்டிருந்துச்சு. அந்த எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, கோவிலுக்கு பின்புறம் அஜித்குமாரை விசாரிக்க சென்ற போது அவரை மாட்டுக்கொட்டையில நகை இருப்பதாக சொல்லி அங்க கூட்டிட்டு சொன்னதாகவும், அதுல அவன் அஜித்குமார் தப்ப முயற்சித்தாரு. அப்ப அவர் பிடிக்கும் போது அவருக்கு வலிப்பு வந்ததுனால அவரு இறந்ததுனால அந்த எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில இந்த பிரச்சனை மிகப்பெரிய பேசு பொருளாக ஆக்கப்பட்ட நிலையில பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து அந்த திருப்புவனம் மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் அவர் முன்னிலையில மதுரை ராஜாஜி மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த உடற்கூறு ஆய்வை தொடர்ந்து அவரை அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்பட்ட இடத்துல நேரடி ஆய்வும் நேற்று மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் மேற்கொண்டார். இந்த 2 முடிவுகள் வந்தால் மட்டுமே இந்த எஃப்ஐஆர் ஆல்டர் செய்யப்படும் சொன்ன நிலையில இந்த 2 முடிவுமே ஒரு குறிப்பா சொல்லணும்னா அந்த பிரேத பிரச்சனை முடிவுகள் அதுல 18 இடங்கள்ல காயம் இருப்பதாக கூறப்பட்டது. குறிப்பா இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. அவர் போலீசார் அடிச்ச அடியில அந்த அஜித்குமார் மலம் கழித்து விட்டார். அப்படியே அந்த இறந்ததுல அவர் மலமும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில இந்த அறிக்கையில் அடிப்படையில அந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆல்டர் பண்ணப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில அந்த 6 காவலர்கள 5 காவலர் ஓட்டுநர் ராமச்சந்திரனை தவிர்த்து தலைமை காவலர் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராமச்சந்திரன் உட்பட அந்த 5 பேரையும் நேற்று திருப்புவனம் காவல் நிலையத்துல நள்ளிரவு 1 மணி முதல் 4 மணி வரை திருப்புவனம் காவல் நிலையத்தையே மின்சாரத்தை அணைச்சு விட்டுட்டு இருட்டுல வச்சு தடவியல் நிபுணர் உட்பட பலரையும் அழைத்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டி அவங்கள மேஜிஸ்ட்ரேட் வெங்கடேஷ் பிரசாத் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15 நாட்கள் நீதிமன்ற காவலை கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் இங்க பரபரப்பை ஏற்படுத்துது. மேலும் சொல்லணும்னா இந்த வழக்கு இன்று சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றத்துல வர இருக்கிற சூழ்நிலையில இவங்க வேறு 15 நாட்கள் காவல் கொடுக்கப்பட்டது மிகப்பெரும் பேசும் பொருளா இருக்கு. பல கேள்விகள் எழுந்துள்ளது. ஏன் ஓட்டுநர் ராமச்சந்திரன், அதாவது காவலர் ஓட்டுநர் ராமச்சந்திரனை மட்டும் ஏன் இந்த விளக்கு விலக்கி வைக்கிறாங்க? அது மட்டும் இல்லாம 9 பவன் நகை என்ன ஆச்சு என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் விவரம் முழுவதும் வெளிவந்தால் மட்டுமே இந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா யார் முதல் குற்றவாளி, என்னென்ன குற்றங்கள் போடப்பட்டிருக்கு, என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது முழு விவரமும் தெரிய வரும். இந்த 5 பேரை 15 நாட்கள் காவலில் வைத்திருக்க சம்பவம் இந்த வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பையும் தமிழக முழுவதும் மிகப்பெரிய சாதாரண சூழலையும் ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.